நம்ம காஞ்சி கார்டன் எல்லா அறுவடையும் எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ செடியை ஃபுல்லாக பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இது வந்து கடைசி கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து 4, 5 பறி பறிச்சுட்டு இப்போ பாருங்கள், செடியே வந்து நல்லா வாடி போச்சு. சரி, இனிமே அடுத்த மண் இன்னும் ரெடி பண்ணி அடுத்த செடி வைக்கணுங்கிறதுக்காக எல்லா செடியும் பழைய செடி அப்புறம் பிடுங்கி பிடுங்கி போட்டோம். நிறைய செடிகள் இருந்துச்சு. கொஞ்சம் செடி வந்து ஈஸியாக பிடுங்கினா வந்துடுது. இந்த கத்திரிக்காயெலாம் டக்குன்னு பிடுங்கினா வராது. அதுமாதிரி வெண்டைக்காயும் டக்குன்னு பிடுங்கினா வராது. சீனி அவரைக்காய், தக்காளி அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். டப்பா பாருங்கள், 60 டப்பா வச்சுருந்தேன். இதில் செடி மட்டுமே ஒரு 45 டப்பா காய்கறி, 15 டப்பா பூ, கொடி வகைகள் 4, 5 டப்பா வச்சுருந்தோம். வீட்டில் காருக்கு மூடி வச்சுருந்த கவரை கொண்டு போய் அதில் கொண்டு போய் பக்கத்தில் எங்கேயாவது கொண்டு போட்டுற வேண்டியதான். கொஞ்சம் சுத்தமாயிரும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் செடி வந்து நோய் வந்துருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டோம். இனிமே வந்து அதை குப்பையை கொண்டு போய் வெளியே போட்டு அடுத்து நம்ம புது செடி நடுறதை தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆச்சு செடி வச்சு. இப்போ வளர வரைக்கும் கொஞ்சம் செடி பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. எப்படி குழந்தைகள் வந்து தவழும் போது ரொம்ப நல்லா இருக்குமோ அதேமாதிரி செடி ஒரு வளர்த்தி வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு பூ பூக்கிற தருணம், காய் வர நேரம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு அந்த மாற்றம் அப்படி தெரியும். ஒரு நாள் பூ சின்னதாக இருக்கும், பூ பெருசாக இருக்கும், காய் சின்னதாக இருக்கும், காய் பெருசாக வரும். அந்த மாதிரி இப்போ வந்து விதை தான் போடணும். விதை போட்டு வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15, 20 நாள் ஆகும். அது தண்ணி கொஞ்சம் அந்தளவுக்கு செடியை பார்த்தா ஓரளவு இதாக இருக்காது. இப்போ எல்லா மண்ணும் கிட்டத்தட்ட ஒரு டப்பா வந்து 10 கிலோ மண் இருக்கும். இப்போ அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 35, 40 டப்பா இருக்கும். ஏன்னா அது போக இப்போ சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் கொஞ்சம் மண் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து புது மண். பழைய மண்ணையே போட்டு செடி வைக்க முடியாது. கொஞ்சம் புது மண் பாதி, பழைய மண் பாதி, கோகோபிட்டு, உரம் எல்லாத்தையும் சேர்த்தா தான் செடிக்கு நல்லா தேவையான சத்து கிடைக்கும். அது வந்து ஒரு மரம் மாதிரி ஆயிட்டு. அது நம்ம